இன்னைக்கு நம்ம நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம கேரட் ஜாமுன் ரப்டி செய்ய போறோம். கேரட் ஜாமுன் ரபடி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? கேரட், ரவை, பால், கண்டன்ஸ்டு மில்க், சுகர், ஏலக்காய் தூள், நெய், முந்திரி, பாதாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம் நம்ம? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேரட் வந்து கொஞ்சம் ஹாஃப் குக்காக வேக வச்சிருக்கிறோம். அரை குக்கு பாதி இப்படி லைட்டாக எடுத்தால் உடையிற அளவுக்கு தான் இருக்கும். நல்லா வேகல. இதை வந்து நம்ம பால் ஊற்றி வேக வைக்க போகிறோம். மீதிக்கு ஓகே கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு அந்த பால்லையே வேக வைக்க போகிறோம். இது வந்து தண்ணி சேர்க்காத கெட்டியான பால். ஓகே ஸோ இப்போ இது ஆல்ரெடி நம்ம அரை வேக்காடா சுட்டு வேக வச்சு எடுத்த கேரட். இது இப்படி இது ரவுண்ட் ரவுண்டாக தான் போடணுமா இல்லை எப்படி வேணா போடலாம்? கொஞ்சம் பெருசானாலும் எப்படினாலும் வேக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம மசிக்க போகிறோம். வேக வச்சுட்டு மசிக்கணும். இப்படி தான் கட் பண்ணணும்னா இல்லை. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். இந்த அளவு சேர்த்தாலே போதும் நமக்கு. அதாவது முங்குற அளவுக்கு சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு அதை நல்லா வேக வச்சுக்கலாம். இது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மசிச்சிடணும். நல்லா கடைஞ்சி எடுத்துடணும். திறந்துருக்கட்டுமா மூடி விடணுமா? மூடி வச்சிடலாம். மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம முந்திரியும் பாதாமியும் லைட்டாக கட் பண்ணிட்டு அதில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் பால்ல கேரட் வந்து வேகுது. ஸோ கேரட்டுடைய குவான்டிட்டி, பாலுடைய குவான்டிட்டி அதெல்லாம் எப்படி? கேரட் வந்து ஒரு 150 கிராம் எடுத்துருக்கிறோம்னா பால் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு அதில் வேக வைக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக வந்துடும். ஏன்னா நம்ம கொஞ்சம் செமி பாயில்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாலில் வேக வைக்கிறோம். அது வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணியில் வேக போட்டுட்டு அந்த மீதி இருக்க 50 ml பாலில் இதை நல்லா வேக வச்சிடறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம 1 லிட்டர் இல்லை 1/2 லிட்டர் வரைக்கும் நமக்கு தேவை இருக்கும் அந்த ரபடி செய்யறதுக்காக. இது நல்லா காய்ச்சி திக்கானதுக்கு அப்புறமா நம்ம செய்ய போறோம். பால் ஒரு பக்கம் இப்போ காய்ச்சணுமா? ஆமா. இதை நல்லா வறுத்துட்டு இதே பாத்திரத்திலே நம்ம காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். போதும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ வந்து இந்த பாத்திரத்தில் கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு இது திறந்து பார்க்கலாமா? பார்க்கலாம். இதை திறந்தே வச்சிடலாமா? எனக்கு பொங்குது இல்லை. ஓகேவா? இப்படி இருக்கட்டுமா? பிரச்சனை இல்லையா? சூடாகவே இருக்கட்டும். இதை ஆன் பண்ணிடலாமா? இப்போ வந்து கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா முந்திரியும் பாதாமியும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். முந்திரி பாதாம் வறுக்கிறதுக்கு அதுவே கரெக்டாக இருக்காது. அதில் இருக்கக்கூடிய இல்லை, இதே போதும். இதே போதும். இப்போ முந்திரியை போட்டுட்டு நல்லா இது கூடவே பாதாமியும் போட்டுடலாம். ஏன்னா இதுவுமே கொஞ்சம் வறுக்கிறதுக்கு டைம் எடுக்குன்றனால இது கூடவே போட்டுடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்துடலாமா? ஓகே. பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ ஈஸியாக எடுக்கிறதுக்கு வருது. இந்த கரண்டி நல்லா இருக்கு. அதுக்கு தான் அது கொடுத்தேன். அதை ஆஃப் பண்ணிடுங்க. வெந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பால் நல்லா இறுகிடுச்சு. இறுகிடுச்சு. அதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படி கடைஞ்சிக்கலாம். கொஞ்சம் மசிச்சுக்கலாம் நம்ம ஆறுனதுக்கு அப்புறமா லைட்டாக. இதில் வந்து ஒரு 50 கிராம் அளவு, ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துட்டு இந்த நெய்யிலே கொஞ்சம் நேரம் அப்படியே வறுக்கணும். இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரைச்ச விழுது இதோட ஒன்றா சேர்க்கணும். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு சேர்த்தாலே போதும். இது ரொம்ப பொரிக்கணுமா வேணாமா? குலோப் ஜாமுன்ல இல்லை பொரிக்க வேண்டாம். அப்படியே நம்ம போட வேண்டியதான். பாலில் அப்படியே சேர்க்க வேண்டியதான். ஓகே. இப்போ நம்ம வந்து இது வறுக்கட்டும். அது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அரைச்சதை அதில் ஊற்றணும் நம்ம. அதனால இந்த வேக வச்ச
கேரட்டை வந்து பால்ல வேக வச்சோம் பாத்தீங்களா, அதை மசிச்சுட்டு கொண்டு வந்துடுறோம். கேரட்ல ஜாமுன் ரபடி வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக கேரட்டை பால்ல வேக வச்சு அதை மசிச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறோம். இந்த பக்கம் நெய்ல வறுத்து ரவை வந்து ரெடியா இருக்கு. ஸோ இந்த மசிச்ச கேரட் இப்போ என்ன பண்ண போறோம்? இது வந்து ஃபர்ஸ்ட் அது அப்படியே இருக்கட்டும். நம்ம இதுல வந்து பாலை காய்ச்சிடலாம் ஃபர்ஸ்ட். எதுல? இந்த அடுப்புல பாலை வச்சு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இதுக்கும் அதுக்கும் டைம் கரெக்டா வரும். 1/2 லிட்டர் பாலை வந்து இதுல போட்டு நல்லா சுட வச்சிடலாம். அந்த பால் இருக்கு, இது வந்து இதுல கொஞ்சம் வேக வைக்கிறதுக்காக. இப்போ இதையும் ஆன் பண்ணிட்டு இப்போ நம்ம நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற கேரட் விழுதையும் ஒன்றா சேர்த்துடலாம். நல்லா மசிச்சு வச்சிருக்கோம். மசிச்சு வச்சிருக்கிற கேரட்டை சேர்த்து லைட்டாக கலந்துட்டு இப்போ எடுத்து வச்சிருக்கிறோம்ல பால், இதை சேர்த்து அப்புறம் எப்படி உருண்டை பிடிக்க முடியும்? இல்லை, இது கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா, அதாவது கொஞ்சம் கட்டி ஆகணும். ரவை சேர்த்துருக்குறோம்ல, நம்ம வறுத்த ரவை கொஞ்சம் வேகணும்ல, அதுக்காக இந்த பாலில் கொஞ்சம் வேக வைக்கிறது சரியா வந்துடும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக கட்டியாயிரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்க அந்த ரவையோட ஃப்ளேவர் வந்து சாஃப்ட் ஆகும். அதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ஊற்றணும். அதுக்கு இன்னும் நல்ல சூடா காய்ச்சின பால் ஊத்தி இருந்தோம்னா அதுலயே சூட்லயே வெந்துடும். நம்ம அப்படியே சூடா பண்றதால கூட சேர்க்கலாம். ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்ச நேரம் கிண்டிட்டே இருக்கணும். இது எப்படி சேர்த்தாலும் கொஞ்சம் கிண்டிட்டே இருக்கணும். நல்லா கட்டியாகி உருண்டை ஆகிற அளவுக்கு கிண்டணும். இதுல வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்குவோம். ஒட்டாம வர்றதுக்காக கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். கொஞ்சம் சிம்ல வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்க அந்த ரவை நல்லா குக் ஆகும். கேரட்டும் நல்லா சாஃப்ட் ஆகும். இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகும். அதனால கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு இதை நீங்க மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த பால் அது நல்லா இல்லை, அது நல்லா பொங்கி கொஞ்ச நேரம் அது கொதிக்க அதுக்கப்புறம் சுகரும் கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்க்கணும். இப்போ பாருங்க நல்லா ஒட்டாம வருதா? இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா சேர்ந்து வரும்போது இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இது மூடி விடணுமா திறந்தே இருக்கட்டுமா? அது பொங்கணும். நல்லா பொங்கிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா உருட்டும் போது கரெக்டாக நமக்கு நிற்கணும். அதனால கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஆற ஸ்மெல், இந்த கேரட் ஃப்ளேவரோட சேர்ந்து ஸ்மெல். இது கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம உருட்டணும். இதில் வந்து ரவை அதிகமாக போடக்கூடாது. கரெக்டாக ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் 50 கிராம் அளவுக்கு தான் சேர்க்கணும். நம்ம எடுத்திருக்க கேரட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ வந்து 150 கிராம் எடுத்துருக்குறோன்னா அதுக்கு 50 கிராம் அந்த மாதிரி எடுத்தாலே போதும். ஏன்னா நிறைய ரவை சேர்க்கும் போது உங்களுக்கு ரவையோட ஸ்மெல் அதிகமாயிரும். கேரட்டோட டேஸ்ட் வந்து கம்மியாயிரும். ரவை வந்து கொஞ்சம் வெந்து வரும்போது அதிகமாகும். அதுக்காக நம்ம கம்மியாக எடுத்துருக்குறோம். பாருங்க, இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம். அப்படி ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா உருண்டை உருட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கும். நல்லா உருட்ட முடியும். இந்த ஸ்டேஜில் இருந்து நம்ம கரெக்டாக இருக்குன்னு இருக்கும். இதை வந்து நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அப்படியே நம்ம சேர்க்க வேண்டியதான். இது அங்கே மாற்றிக்கலாமா? இப்படி மாற்றிக்கலாம். அதுக்கவா இதில் வந்து நீங்கள் காய்ச்சின பாலாக இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா சுண்ட வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நிறைய வரும். உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். ஓகே. நம்ம இல்லை உங்களுக்கு குங்குமப்பூ இல்லை அப்படின்னா அரைச்ச கேரட் இருக்குல்ல, அதோட விழுதுல கொஞ்சமாக சேர்த்து வெறும் கேரட்டோட விழுதை மட்டும் சேர்த்திங்கன்னா கூட அந்த கலர் நல்லா சேஞ்சஸ் கிடைக்கும்.
நல்ல பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் பால் சேர்த்து அரைச்சு அதுக்கப்புறம் சேர்த்தீங்கன்னா நல்ல கலர் கிடைக்கும். ஏன்னா ரப்டின்னும் போது பால் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா சுண்ட காய்ச்சுன்னா அதுக்கு பால் வந்து அந்த அளவுக்கு குக் ஆகிறதுக்கு, அது பாயில் ஆகிறதுக்கு டைம் நம்ம வந்து கொடுக்கணும். இதையுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம சட்டி அடிபிடிச்சுன்றதுனால அடிபிடிச்சிடும், ஒட்டிடும். அதனால கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு. ஸோ பால் நல்லா கொதிச்சு திக்காகிட்டே இருக்குது. இதில் வந்து நம்ம இது இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம அதை உருட்டி வச்சிடலாம். ஓகே, எந்த சைஸில் உருட்டணும்? சும்மா குட்டி குட்டியாக இந்த சைஸில் எடுத்துட்டு, இந்த குட்டி பிள்ளைலாம் இருந்துச்சுன்னா வேறு வேறு ஷேப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இது நல்லா திக்காகிக்கிட்டே இருக்கணும். இந்த ஆடெல்லாம் வர்றதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி சைடெல்லாம் எடுத்து விட்டுறணும். எடுத்து அதுலேயே ஒன்றா சேர்த்துக்கோங்க. இது எவ்வளோ தூரம் நல்லா அந்த ஆடை சேரும்போது இன்னும் நல்லா திக்காகவும் டேஸ்ட்டும் நிறைய வரும். இதில் வந்து பால் வந்து தண்ணி சேர்க்காத பால் எடுத்துக்கோங்க. நல்லா திக்கான பாலாக தான் இருக்கணும். இப்போ இதில் வேறு போடணும் ஏதாவது? ஆமாம், சுகரும் கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்க்கணும். எப்போ? இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம உருட்டிட்டு அது சேர்க்கறது கரெக்டாக இருக்கும். சட்டி சூடாக இருக்கிறதுனால இன்னும் சூடு நிற்கி. அதாவது ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்குது, அப்பவும் சுடுது. இப்போ அதில் சுகர் எந்த ஸ்டேஜில் போடலாம்? இது நம்ம வந்து நல்லா கட்டியாகி வரும்ல, அதாவது பால் வத்தி வந்துடும்ல, அந்த ஸ்டேஜில் போடணும். சுகர் போடுறதுனால உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஆகாது, திரும்பவும் லைட்டாக தான் போட போகிறோம். அதனால கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்து தான் போட போகிறோம். அது கட்டி சரியாக வரும் உங்களுக்கு. திரும்பவும் தண்ணியாயிருமோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ வந்து குலாப் இது வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் ரப்டி வந்து ஆட் பண்ணணும். ஸோ ரப்டி வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. கேரட்டும் ரவையும் சேர்ந்து குக் பண்ணி பாலில் அதை வந்து இப்போ நம்ம ஆற விட்டு நல்லா உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா எவ்வளோ பால் ஊற்றிடணும்? 1/2 லிட்டர் பால் நல்லா கம்மியாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம். சீனி சேர்த்துட்டு, சீனி வந்து ரொம்ப இல்லை, ஒரு 2-3 ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு, இந்த ஆடை கண்டிப்பாக நீங்கள் எடுத்து விட்டு எல்லாத்தையும் சேர்த்துடணும். இது வேஸ்ட் ஆக்கக்கூடாது. ஏன்னா அந்த ரப்டி வந்து திக்னஸ் கிடைக்கிறதுக்கே இதுதான். அப்படி வரலன்னா லைட்டாக அந்த பாலை ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். காஞ்சிருக்கு அப்படின்னா அந்த பாலை லைட்டாக அதில் ஊற போட்டுட்டு எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். இப்போ சுகர் சேர்த்து நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் நம்ம கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துடலாம். இது வந்து சுகருக்காக, நல்லா ஸ்வீட்னஸ்க்காக இதுதான் அதிகமாக சேர்க்கணும். சேர்த்துட்டு இப்போ நம்ம கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆட் பண்ணி அது திக்காகிறதுக்கு வெயிட் பண்ணுறோம். ஏன்னா திக்காக கொஞ்சம் அது இருக்கும்போது தான் இது ரப்டியாக அப்படியே போடும்போது நல்லாயிருக்கும். ஓகே, இது இன்னும் நல்லா கட்டியாகட்டும். இப்போவே இதில் ஏலக்காய் போட்டுடலாமா இல்லை லாஸ்ட்டாக போட்டுக்கலாம்? ஸோ நம்மளுடைய ரெடியாக இருக்குது. இந்த ரப்டி மட்டும் ரெடி ஆகிடுச்சுன்னா மேலே ஊற்றிட்டு நம்ம டேஸ்ட் பண்ண வேண்டியது தான். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நட்ஸ் எப்படி இப்போவே போட்டுடலாமா? நட்ஸையும் நம்ம லாஸ்ட்டாக அது மேலே சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வர்றதுக்கப்புறமா நட்ஸையும் மேலே சேர்த்துக்கலாம். கொதிச்சு வரட்டும். இதை மட்டும் அடிக்கடி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஏன்னா அடி மட்டும் பிடிச்சிடாமல் இருக்கணும். ஆனால் மண் சட்டின்றதுனால கொஞ்சம் அடி பிடிக்கும். அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி, இந்த நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து அடி பிடிக்கிற இதுதான். இன்னும் மண் சட்டினும் போது இன்னும் டைம் அப்படியே ஒட்டிட்டு வரும். ஸோ அது திக்காகிறதுக்கான டைம் வந்து கொடுத்துடுவோம். கேரட்டையும் ரவையும் சேர்த்து நம்ம வந்து ஃபுல்லாக உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ வந்து ரப்டி ரெடினா எடுத்து ஊற்ற வேண்டியதுதான். இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது? இப்போ வந்து நல்லா கட்டி ஆயிடுச்சு. இதில் நட்ஸை சேர்த்துடலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இது பாருங்க எவ்வளோ நல்லா திக்காக இருக்குன்னு. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். ஒரு 2 செகண்ட் மட்டும் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக அந்த நட்ஸ் போட்டதுனால கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில் பொறுமையாக பண்ணணும், முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாலுன்றதுனால திரிய விடாமல் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க விட்டு இந்த நட்ஸ் ஃப்ளேவரோடு சேர்த்து நம்ம வந்து திக்கன் பண்ணி அதை தான் வந்து ரப்டியாக, அதாவது மலாயின்றது ஆடை, அது வந்து கொதிக்க பொங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா? அதை எடுத்து விட்டு அதோடு சேர்த்து கொதிக்க விடும்போது தான் உங்களுக்கு அதுக்கப்புறமா சுகரு, அதுக்கப்புறமா கண்டென்ஸ் மில்க்கு, இல்லை உங்ககிட்ட கண்டென்ஸ் மில்க் இல்லைங்க அப்படின்னா கூட நோ ப்ராப்ளம், நீங்கள் சுகரையே அதுக்கு பதில் டபுள் த அமௌண்ட் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா கொதிச்சு அந்த லேயர் வந்து அப்படியே ஃபார்ம் ஆகுது. இந்த லேயரையே அதோட ஒன்றா சேர்த்து தான் நம்ம எடுத்துடணும். ஓகேவா? ஓகே. ஆஃப் பண்ணிடலாமா? எடுத்து அப்படியே ஊற்றிடலாமா? இதை அப்படியே எடுத்து ஊற்றலாமா? அப்படியே எடுத்து ஊற்றட்டுமா இல்லை கரண்டியில் எடுத்து ஊற்றுறீங்களா? கரண்டியில் வரல, இதில் எப்படி ஊற்றிடலாம். ஓகே, வந்துருச்சா? ஓகே, சூப்பர், ஃபென்டாஸ்டிக். ஸ்வீட் அப்படின்னாலே செம ஹாப்பி. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மில்கில் ரப்டியில் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட். ஸோ இது நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த கேரட் வந்து ஊறினாதான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு. நான் மேலெல்லாம் கொஞ்சம் அப்படியே எடுத்து போட்டுருவோம் ஃபுல்லாக, அப்போ தானே அதனுடைய ஸ்வீட்லாம் வந்து இறங்கும். ஓகே, நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி விட்டுருவோம், ஒரே பக்கமாக இருந்ததுன்னா. ஓகே, ஸோ நம்மளுடைய ரப்டியை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக அப்படி நேர்களுக்கு சொல்லிடுங்க பார்ப்போம். பாதி வேக வச்ச கேரட்டோட கொஞ்சமாக பால் சேர்த்து அதை நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்து முந்திரி பாதாம் வறுத்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே நெய்யில் கொஞ்சமாக ரவை சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற கேரட் அதோடு ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக பால் தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கெட்டியாகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. இது நல்லா கெட்டியானதுக்கப்புறமா இதை ஆற வச்சு உருண்டையாக உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பால் சேர்த்து அது நல்லா கட்டியாகிற அளவுக்கு காய்ச்சிக்கோங்க. இது நல்லா கெட்டியாகி வரும்போது சர்க்கரை, கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து நல்லா கலந்துட்டு இது நல்லா கொதிச்சு வரும்போது வறுத்த முந்திரி பாதாம் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து இன்னும் நல்லா கொதிக்க வச்சுருங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்கிற கேரட் உருண்டை மேலே இதை ஒன்றா சேர்த்து இறக்கி கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா நம்ம சுவையான கேரட் ஜாமுன் ரபடி தயார்.